நான் முழுமையா அந்த ஒரு வார காலம் பார்த்தேன். தயவு செஞ்சு உள்ளதை உள்ளபடி தொலைக்காட்சிகளா இருக்கட்டும், பத்திரிகைகளா இருக்கட்டும், மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. குறிப்பா கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள், எங்களுடைய கழகத் தலைவர்கள் உத்தரவிட்டு 500 டாஸ்மாக் கடைகளை நாங்கள் குறைச்சோம். அதற்கு முன்பாக அதிமுக அரசிலையும் டாஸ்மாக் கடைகள் குறைக்கப்பட்டன. ஏதோ இப்பொழுதுதான் புதிதாக இந்த அரசு அமைந்தவுடன் டாஸ்மாக் கடைகள் 717 கடைகள் பூட்டப்பட்டதை போல சில செய்திகள், சில சமூக வலைதளங்கள், சில ஊடகங்கள் இது போன்ற செய்திகளை வெளியிட்டிருக்கும் பொழுது பார்க்கும்போது ஒரு பொறுப்புணர்வோடு, ஒரு கடமை உணர்வோடு கடந்த காலங்கள் என்னென்னலாம் இருந்துச்சு, இப்பொழுது என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு செய்தியா போடும்போது அதையும் சேர்த்து போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா புதிதா இப்பொழுது மட்டும்தான் அந்த கடைகள் போடப்பட்டதை போல, மற்ற காலங்களில் இல்லாததை போல, இப்பொழுது ஏதோ பூரண முழு மதுவிலக்கை கொண்டு வந்ததை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றன. காலப்போக்கில் தெரியும். அதனாலதான் நாங்களும் சொன்னோம், இது ஒரு ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்தா இருக்கு. அதை பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த தேர்தலில் எந்த கட்சிக்குமே மக்கள் அதிக இடங்களை கொடுக்கல அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் இந்த முறை எப்படி வாக்களிச்சிருக்காங்க, இது என்ன ஒரு செய்தி சொல்ல வராங்க? உண்மையான மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. அதாவது உண்மையான மாற்றத்தை நீங்க ஒரு வாரம் பாக்குறீங்க, என்ன நல்ல மாற்றங்கள் நடந்திருக்குன்ட்டு.